ஜேடி வேன்ஸ் அவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் மிக முக்கிய விடயமாக இஸ்ரேல் அமெரிக்காவோடு முரண்டுபட்டு இருப்பதை அவருடைய பேச்சுக்கள் வெளிப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கின்ற அவர் இவ்வாறான ஒரு விடயத்திற்கு வித்திட்டவர் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் அமெரிக்கர்களுடைய வரிப்பணத்தில் தான் இஸ்ரேலுக்கான உதவிகள் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தையும் அவர் கோடிட்டு காட்டி தொடர்ந்து இந்த சமாதான முயற்சிக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், இஸ்ரேல் தொடர்ந்து விடாப்பிடியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக இந்த ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்படும் ஜெனீவாவில் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இப்பொழுது தான் ஜெனீவாவுக்கு செல்லவில்லை, தன்னுடைய பயணத்தை ஒத்தி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதியும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கைச்சாத்திடலில் தாமதம் ஏற்படுவதாக தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேல் இவ்வாறான தொடர் முரண்பிடிப்புகளை, அதாவது இன்று கூட 22 பேரை கொள்கின்ற அளவிற்கான தாக்குதல் அங்கே லெபனானில் இடம்பெற்றது என்னவென்றால் அவர்களால் நம்ப முடியாத அளவிற்கு அமெரிக்கா மாறிவிட்டது என்கின்றதுதான் காரணம். இஸ்ரேலியர்களுக்கு இருக்கின்ற வசதிகள் அனைத்தும் அல்லது இஸ்ரேலியருக்கு கொடுக்கப்படுகின்ற ஆயுதங்களும் கொடுப்பனர்களும் மக்களின் வரிப்பணத்தில் கொடுக்கப்படுகின்றன என்ற விடயத்தை நேற்று ஜேடி வேன்ஸ் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் என்பது ஒரு மதம் சார்ந்த போராட்டம். மதம் சார்ந்த போராட்டம் எப்பொழுதுமே நின்றிலைக்கும். அவர்களை பொறுத்தவரையில் மனிதாபிமானம் இருக்காது, கொள்கைகள் இருக்காது. நிச்சயமாக அவர்களுடைய நோக்கு என்பது தங்களுடைய இலக்கை நோக்கியதாகவும் அதே நேரம் அந்த இறையாண்மை என்கின்ற, அதாவது ஒரு குடும்ப உறவை விடவே சிலருக்கு மதம் மேல். படை முகாம்கள், அதாவது மத்திய கிழக்கின் ஏனைய நாடுகளின் படை முகாம்களில் இருந்துதான் ஈரானை தாக்குவதற்கான திட்டங்களும் செயற்பாடுகளும் ஈடுபட்டிருந்த பொழுதும் அந்த படை முகாம்களை துல்லியமாக ஈரான் தாக்கி அளிக்கும் என்கிற நிலையை அமெரிக்கா எப்பொழுதும் நினைத்திருக்கவில்லை என்றால் அமெரிக்காவிற்கு தெரியாதிருந்த விடயம் சீனாவினுடைய ஒரு தனிப்பட்ட ஏவுகணை செலுத்தும், அதாவது விண்வெளிக்கு செய்மதிகளை செலுத்தும் நிறுவனத்தினூடாக தனியார் கம்பெனி ஒன்றின் பேரில் ஒரு செய்மதியை செலுத்தி அந்த செய்மதி என்பது கண்காணிப்பை உட்படுத்தி துல்லியமான தரவுகளை ஈரான் வைத்திருக்கின்றது என்பதை அமெரிக்கா அப்பொழுது கண்டுபிடிக்கவில்லை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க விவகாரம் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக இந்த ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்படும் ஜெனீவாவில் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான விடயங்கள் தொடர்பாகவும் கலந்த ஆலோசனைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இப்பொழுது தான் ஜெனீவாவுக்கு செல்லவில்லை, தன்னுடைய பயணத்தை ஒத்தி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதியும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கைச்சாத்திடலில் தாமதம் ஏற்படுவதாக தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் தற்பொழுது இந்த போர் நிறுத்தம், அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டது அமுலில் இருக்கின்ற போதிலும் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இடம்பெறும் என்ற கேள்விகள் இப்பொழுது தலைதூக்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக லெபனான் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது. 16 பேர் தற்பொழுது உயிரிழந்தான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த பகுதிகளில் தொடர்ந்து வான் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது மிக முக்கியமாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் மிக முக்கிய விடயமாக இஸ்ரேல் அமெரிக்காவோடு முரண்டுபட்டு இருப்பதை அவருடைய பேச்சுக்கள் வெளிப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கின்ற அவர் இவ்வாறான ஒரு விடயத்திற்கு வித்திட்டவர் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் அமெரிக்கர்களுடைய வரிப்பணத்தில் தான் இஸ்ரேலுக்கான உதவிகள் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தையும் அவர் கோடிட்டு காட்டி தொடர்ந்து இந்த சமாதான முயற்சிக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், இஸ்ரேல் தொடர்ந்து விடாப்பிடியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இருந்த போதிலும் இஸ்ரேலிய தரப்பு இது தொடர்பான தகவல்களை வெளிப்படையாக இன்னும் தெரிவிக்காத சூழல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ்.
வணக்கம் வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. ஆமாம், வழமை போன்றே அமெரிக்கா என்றும் இல்லாத அளவுக்கு முன்னேறி இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பங்குச் சந்தையினுடைய உயர்ச்சி மற்றும் உலக சந்தைகளில் எரிபொருளினுடைய வீழ்ச்சி, இதை தவிர அமெரிக்கா வேலைவாய்ப்பில் சிறந்து விளங்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து இவ்வளவு மாற்றங்களை டொனால்ட் ட்ரம்ப் மக்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இது இரண்டு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா முரண்பட்டிருக்கின்ற சூழல் என்பது இந்த பேச்சுவார்த்தைக்கும் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இருக்கின்ற தரப்புக்கும் இடையில் எவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையாகவே இந்த விவகாரம் என்பது உலக நாடுகளின் வரவேற்பை பெற்ற அல்லது உலக நாடுகளின் ஆதரவுடன் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக நாங்கள் கருதப்பட வேண்டும். ஏனென்றால் பல நாடுகளின் பொருளாதாரமும் இதன் பங்கு நிலையில் இருந்திருந்தன என்பதை அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவிக்கின்ற அளவிற்கு அல்லது தங்களுடைய நாட்டின் தேவைகளை மாற்றுகின்ற அளவிற்கான ஒரு மாதலை இந்த விவகாரம், அதாவது ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருந்த காலத்தில் செய்திருந்தன. அது எரிபொருட்களை பாவிக்கின்ற விவகாரமாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய உற்பத்தி திறன்களை அல்லது பொருட்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புகின்ற விவகாரங்களில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளாக இருக்கட்டும். இந்த காரணத்தால் இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக உலக வரவேற்பை பெற்ற அல்லது அமெரிக்காவுடன் ஏனைய நாடுகள் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய விவகாரமாக மாறியிருந்தது. அதனை அனைவருமே எதிர்பார்த்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இஸ்ரேல் இவ்வாறான தொடர் முரண்பிடிப்புகளை, அதாவது இன்று கூட 22 பேரை கொள்கின்ற அளவிற்கான தாக்குதல் அங்கே லெபனானில் இடம்பெற்றது என்னவென்றால், அவர்களால் நம்ப முடியாத அளவிற்கு அமெரிக்கா மாறிவிட்டது என்கின்றதுதான் காரணம். இவ்வளவு நாள் அவர்களுடைய சண்டைக்கான பின்புலமாக இருந்து அவர்களை வழி நடத்திய அமெரிக்கா இன்று இவ்வாறு மாறி இருக்கின்றது. தங்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும், தங்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாது போய்விடும் என்பதைத்தான் அவர்கள் இவ்வாறான ஒரு முரண்பட்ட அல்லது மிகவும் மனித குலத்திற்கு முரணான தாக்குதல்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் பல இடங்களில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், அமெரிக்கா இந்த போரில் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சேற்றுக்குள் அகப்பட்டு விட்டது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த சேற்றில் இருந்து அமெரிக்கா தன்னை சுதாகரித்துக் கொண்டு எழுந்திருக்கின்ற நிலையில் மீண்டும் அதனை அவ்வாறான ஒரு சகதிக்குள் இழுத்துவிடும் முயற்சியாக இஸ்ரேலினுடைய செயற்பாடு பார்க்கப்பட வேண்டுமா? குறிப்பாக இந்த விடயத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுடைய ஏவுகணை சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை, அது உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஈரானுடைய ஏவுகணைகள் என்ற விடயத்தில் இஸ்ரேல் ஒரு அச்சம் கொண்ட சூழ்நிலையை வெளிப்படுத்துவதாக இந்த விடயத்தை பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது இப்பொழுது நாங்கள் உண்மையாக நேரடியாக பார்ப்போமாக இருந்தால், இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் தான் இந்த ஒப்பந்தம் இப்பொழுது பின்போடுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது. என்றால் ஈரான் கூறிவிட்டது, லெபனான் மீதான இந்த தாக்குதல்கள் என்பது நிறுத்தப்படாவிட்டால் இதை முன்னேறி செல்வதில் எந்தவித பயனும் இல்லை என்று. மறுபக்கமாக தாங்கள் அயன் டோம், அதாவது ஒரு இரும்பு திரைக்குள் மூடப்பட்ட ஒரு நாடாக எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலையும் எதிர்கொள்ளக்கூடிய நாடாக அறிவித்திருந்த இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் எவ்வாறு சிதிலமடைந்தது அல்லது எவ்வாறு பாதிப்புகளை பெற்றது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருந்தோம். அதன் காரணமாக அவர்கள் இவ்வாறானதொரு மேலதிகமான கோரிக்கையை கூட விடுக்கின்றார்கள். இது அவர்களுடைய பயத்தின் தன்மை. இப்பொழுது இங்கே இடம்பெறப் போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த கால ஓட்டங்களில் சில வேளைகளில் இந்த மதங்கள் என்பன, அதாவது இந்த பிலோசபிக்கல், அதாவது பற்று தொடர்பாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அதீத நம்பிக்கையின் விளைவாக சில வேளைகளில் உட்பிரிவுகளில் இருக்கின்ற தன்மைகள் எல்லாம் இல்லாது போய்விடுமாக இருந்தால், இஸ்லாமியம் என்பது அல்லது இஸ்லாம் என்பது அங்கே ஒரு பெரும் பங்கை வகிக்க போகின்ற மதமாக மாறிவிடும். சில வேளைகளில் இப்பொழுது ஈரானை எதிர்க்கின்ற நாடுகள் கூட ஈரானின் பலம் காரணமாகவோ அல்லது அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை காரணமாகவோ மாறி அவர்களுடன் இணைந்தால் இஸ்ரேல் என்கின்ற தேசத்தின் இருப்பு என்பது கேள்விக்குறியாக போன்ற பல எதிர்கால கேள்விகளை அவர்கள் இப்பொழுதே விடை காண விளைகின்றார்கள். இது தவறான விடயம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றும் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்குரிய
ஒரு தீவிர உறுதியான ஆதரவாளராக சர்வதேச அரங்கில் இருக்கின்றது. அத்தோடு அந்த அதாவது வந்து இஸ்ரேலியர்களுக்கு இருக்கின்ற வசதிகள் அனைத்தும் அல்லது இஸ்ரேலியருக்கு கொடுக்கப்படுகின்ற ஆயுதங்களும் கொடுப்பனகளும் மக்களின் வரிப்பணத்தில் கொடுக்கப்படுகின்றன என்ற விடயத்தை நேற்று ஜேடி வான்ஸ் தெரிவித்திருந்தார். இது நிச்சயமாக ரிபப்ளிக்கன் கட்சியை அல்லது தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிலானவர்களின் நிலைப்பாட்டில் பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்றால் இது நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற தேர்தலை மையப்படுத்திய கருத்தாக வைக்கப்படுகின்றது என்றால் இந்த நாங்கள் ஆதாரம் இல்லாவிட்டாலும் பலரும் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் 2/3 அமெரிக்கர்கள் இஸ்ரேலிய விவகாரம் தொடர்பாக எதிர்க்கின்றார்கள் என்று. ஆனால் அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால் அது குறித்த விழிப்புணர்வை பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தற்பொழுது அதிகரித்த பார்வையை இந்த இஸ்ரேலிய அமெரிக்க உறவு தொடர்பாகவும் அமெரிக்கா இவ்வாறான போர்களுக்கு செல்வதற்கு என்ன காரணம் தொடர்பாகவும் ஆராய தொடங்கிவிட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய தேசப்பற்றில் மாறுதல் ஏற்படவில்லை. ஆனால் தேசப்பற்று என்கின்ற பெயரில் வெளியுலகில் மேற்கொள்ளப்படுகின்ற போர்களில் அவர்களுடைய ஐயம் என்பது பாதிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு படி மேலே சென்று கூறினால் இளைய சமுதாயத்தினர் நிச்சயமாக இந்த விவகாரத்தை அலசி ஆராய்வதற்கான தளமாக சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகள், அவை கொண்டு வருகின்ற கொலைகள் மற்றும் படுகொலைகள், ஒரு நபரை அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கூற்றுப்படி இஸ்ரேல் ஒரு நபரை கொள்வதற்காக ஒரு பெரிய தொடர்மாடி கட்டிடத்தை அழிக்க தேவையில்லை என்ற கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்த கருத்து என்பது அங்கே உள்ள இளைஞர்களிடையே அவர்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் வருகின்ற செய்திகள் மற்றும் தாக்குதல் சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது எழுகின்ற விவகாரமாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இவர்கள் ஒரு படை கட்டுமானத்திற்கு, அதாவது தேசிய படை கட்டுமானம் என்பது அந்த ரிசர்வ் போர்சஸ் எனப்படுகின்ற தங்கி இருக்கின்ற படைகள், அதாவது வந்து போர் ஏற்படும் பொழுது தேவை ஏற்படுகின்ற பொழுது பாவிக்கக்கூடிய படை வீரர்களை சேர்க்கின்ற தரப்பில் எல்லாம் தற்பொழுது அமெரிக்கா பலவீனமான ஒரு நிலையை அடைந்ததற்கான காரணம் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த உறவு என்பதில் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு தெளிவு. அதிலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த போர் நாங்கள் அதாவது அந்த சேற்றுக்குள் அமெரிக்கா இழுக்கப்படுகின்றது என்பதை அமெரிக்காவின் அதி உச்ச ஜெனரல்களை தெரிவித்து அவர்கள் பதவி விலக்கப்பட்டிருந்தார்கள். போர் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முதல் அல்லது ஒரு நாளுக்கு முதல் மிகப்பெரிய இராணுவ ஜெனரல்கள் பதவி விலக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கூறிய கருத்து தான் இப்பொழுது சரியாக நடந்திருக்கின்றது. எனவே இப்பொழுது நிலையில் நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் இவ்வாறு அதாவது வந்து மீண்டும் தாங்கள் இந்த சகதிக்குள் சிக்காமல் தப்புவது என்பது மிக மிக முக்கியமான விடயம் என்பது உண்மை. சரி. குறிப்பாக ஒற்றுமையினுடைய சின்னமாக இஸ்ரேலியர்களை உதாரணமாக தமிழர்களும் சொல்வார்கள். அதேபோன்று இப்பொழுது ஈரான் தரப்பை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நாட்டு பற்று இந்த ஒப்பந்தம் காய்ச்சாத்திடுவதற்கு வழிவகுத்தவர்கள் ஈரானியர்கள் என்ற ஒரு தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை போற்றுபவர்களாக பார்க்கிறார்கள். அதேபோன்று இஸ்ரேலியர்களும் சமூகத்திற்கு முன்னுதாரணமாக ஒற்றுமையின் சின்னமாக பார்க்கப்படுபவர்கள். இந்த நிலையில் தமிழர்கள் தரப்போடு பார்க்கின்ற பொழுது உதாரணமாக இஸ்ரேலியர்களை அல்லது யூதர்களை சொல்லுகின்ற இந்த விடயம் என்பது இந்த போரோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற பொழுது என்ன விடயங்களை வெளியுலகுக்கு கொண்டு வருகின்ற செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது? இல்ல, நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி. நாங்கள் அதாவது வந்து இந்த யூத மதம் எவ்வாறு தன்னை மீள் பிரகடனப்படுத்தியதோ அல்லது யூதர்கள் எவ்வாறு பல தேசங்களில் புலம்பெயர்ந்திருந்து அல்லது எவ்வாறு ஹிட்லர் அவர்களால் ஹாலோகாஸ்ட் எனப்படுகின்ற அந்த இனப்படுகொலைக்குள் உட்படுத்தப்பட்டு பின்பு தாங்களே மீண்டெழுந்து வந்து 1948 இந்த இஸ்ரேல் என்கின்ற தேசத்தை கட்டியெழுப்பினார்களோ அது போன்றதொரு வரலாற்றை இந்த போராடும் இனங்கள் சில வேளைகளில் பரிசீலிப்பதுண்டு. ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் என்பது ஒரு மதம் சார்ந்த போராட்டம். மதம் சார்ந்த போராட்டம் எப்பொழுதுமே நின்றிலைக்கும். அவர்களை பொறுத்தவரையில் மனிதாபிமானம் இருக்காது, கொள்கைகள் இருக்காது. நிச்சயமாக அவர்களுடைய நோக்கு என்பது தங்களுடைய இலக்கை நோக்கியதாகவும் அதே நேரம் அந்த இறையாண்மை என்கின்ற அதாவது ஒரு குடும்ப உறவை விடவே சிலருக்கு மதம் மேல். இப்பொழுது அதாவது இரத்த குடும்ப உறவுகளை விடவே சிலருக்கு மதம் என்பது மிகவும் புனிதமானது. அவ்வாறான ஒரு கோரிக்கைகள் செல்லக்கூடிய இனமாக இஸ்ரேல் இனம் இருந்தது. ஆனால் இப்பொழுதும் இருக்கின்றதா என்றால் இப்பொழுது அரசாங்கம் அதனை பயன்படுத்துகின்றது. அரசாங்கம் அதனை பயன்படுத்தி அரசில் உள்ள சில மந்திரிகளுடன் இணைந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு அவ்வாறான
இவ்வாறான ஒரு கூர போரை செய்து அதாவது மனிதாபிமானம் மற்ற இனத்தின் ஒரு சிறுவர்களையோ பெண்களையோ அல்லது வயது முதிர்ந்தவர்களையோ மதிக்காத அல்லது இவ்வாறான ஒரு கூரத்தை கொள்ளுபவர்கள் விடுதலை வேண்டி நிற்பது என்பது வியத்தகு ஒரு அதாவது முயற்சி. மறுபக்கமாக தமிழர்களுடைய போராட்டம் என்பது மொழி வழியான போராட்டம். தமிழர்களுடைய போராட்டத்தின் நினைவுகளில் 3-4 இனங்கள் மதங்கள் சார்ந்தவர்கள் மொழி வழியாக போராடுகின்ற ஒரு போராட்டம், மொழியை முன்னிறுத்தி போராடுகின்ற போராட்டம். எனவே மொழி வழி போராட்டமும் மத வழி போராட்டமும் ஈடிணையாகாது அல்லது இரண்டுமே ஒத்து பார்க்க முடியாதது. ஆனால் சில காலங்களில் அவ்வாறான ஒத்து பார்த்தல் என்று இருந்தது. அதைவிட தமிழர்களிடையான பல நிகழ்வுகளுக்கான காரணமாகவும் இஸ்ரேலிய உளவுப்படை மறைமுகமாக இருந்திருக்கின்றது என்ற உண்மை பலருக்கு மறைந்த விடயம். எனவே அதாவது தமிழர்களுடைய இஸ்லாமிய தமிழர்களுக்கும் இந்து தமிழர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது இரண்டு தரப்புகளுக்கும் பயிற்சி வழங்கி அதாவது தங்களுடைய புதிய ஆயுதங்களை பாவிப்பதற்காக ஈழப்போர் இலங்கை பாவித்ததாக இருக்கட்டும் அல்லது இலங்கை அரசிற்கு மிகவும் பெரிய அளவிலான ஒரு ஆதரவை கொடுத்து இன அழிப்பு என்கின்ற கடைசி நேர நடவடிக்கைக்கு வித்திட்டதாக இருக்கட்டும், அது முழுவதும் அதாவது இஸ்ரேலாக இருந்தது. மறுபக்கமாக நீங்கள் கேட்ட ஈரான் என்பது அதாவது வேறு வழி இல்லை என்கின்ற நிலைக்கு எந்த ஒரு நாடும் அல்லது எந்த ஒரு இனமும் தள்ளப்படும் பொழுது அவர்களுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மிகவும் அதாவது எதிர்பார்க்காத அளவு இருக்கும் என்பதற்கான அடிநாதமாக இருக்கின்றது. இந்த போராட்டம் ஆரம்பித்த பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய வேற்றுமைகளை களைந்து ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்ற ஒரு அனுமானமும் இருந்தது. ஆனால் அந்த அனுமானம் என்பது இப்பொழுது இந்த சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து அது இல்லாமல் போயிருக்கிறதா? இல்லை, இங்கே இரண்டு விடயம் இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் அந்த போராடி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களிடையே ஏற்பட்ட அந்த அதாவது தக்க வைத்தல் அல்லது நின்று பிடித்தல் என்பதற்கான காரணம் ஒரு பெரிய பாரிய பிரதேசம், 100 மில்லியன் மக்கள் சாதாரணமாக சில ஏவுகணைகளால் கட்டுப்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு அதாவது சிறுபிள்ளைத்தனமான அமெரிக்காவின் இஸ்ரேலை நம்பிய கருத்து, அதாவது இஸ்ரேல் கூறிய கருத்தை அமெரிக்கா நம்பியது. மறுபக்கமாக நீங்கள் கூறியது போன்று இந்த படை முகாம்கள் அதாவது மத்திய கிழக்கின் ஏனைய நாடுகளின் படை முகாம்களில் இருந்துதான் ஈரானை தாக்குவதற்கான திட்டங்களும் செயற்பாடுகளும் ஈடுபட்டிருந்த பொழுதும் அந்த படை முகாம்களை துல்லியமாக ஈரான் தாக்கி அளிக்கும் என்கிற நிலையை அமெரிக்கா எப்பொழுதும் நினைத்திருக்கவில்லை என்றால் அமெரிக்காவிற்கு தெரியாதிருந்த விடயம் சீனாவினுடைய ஒரு தனிப்பட்ட ஏவுகணை செலுத்தும் அதாவது விண்வெளிக்கு செய்மதிகளை செலுத்தும் நிறுவனத்தினூடாக தனியார் கம்பெனி ஒன்றின் பேரில் ஒரு செய்மதியை செலுத்தி அந்த செய்மதி என்பது கண்காணிப்பை உட்படுத்தி துல்லியமான தரவுகளை ஈரான் வைத்திருக்கின்றது என்பதை அமெரிக்கா அப்பொழுது கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய இலக்குகள் என்பன இவர்களுடைய அந்த போர் திட்டத்தின் மையங்களை எல்லாம் இல்லாது செய்துவிட்டன அல்லது இவர்களுடைய பெரிய விமானங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. எனவே அவர்களுடைய போர் என்பது கடலில் இருந்தும் அல்லது சற்றே தள்ளி இருந்தும் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருந்தன. இந்த பொழுதில் ஈரான் அந்த மத்திய நாடுகள் மீதான தாக்குதலை மேற்கொண்டு அவை மீது இருந்த பிம்பத்தை உடைத்திருந்தன. குறிப்பாக கட்டார் அல்லது ஐக்கிய அரபு ராச்சியம் அல்லது சவுதி அரேபியா போன்றவை மத்திய கிழக்கில் அழிக்க முடியாத ஒரு பிரதான செல்வந்த நாடுகளாக அடையாளம் காணப்பட்டாலும் அவை ஈடாட்டம் காண வைக்கப்பட்டன. அவற்றின் எதிர்காலம் என்பது ஈரானின் கையில் தங்கி இருக்கின்றது என்ற உண்மை விளங்கப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே எதிர்வரும் காலத்தில் சில வேளைகளில் இவர்கள் அதாவது தங்களுடைய பிரிவு அதாவது சியா சுனி போன்ற முஸ்லிம் அந்த மதவாத பிரிவுகளில் இருந்து மாறுபட்டு ஒரு இஸ்லாம் என்கின்ற பாணியில் செல்லலாம் என்கின்ற நம்பிக்கை உண்டு. சரி, இந்த போர் தொடர்ச்சி என்பது இப்பொழுது லெபனானில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் ஒரு செய்தியை உலகுக்கு சொல்லுகின்றன. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டாலும் போர் சில வேளைகளில் தொடரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போகின்றது. இந்த நிலையில் லெபனானில் நடைபெறுகின்ற போர் என்பது இஸ்ரேல் தலைமையில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்த போகிறதா? இல்லை, இவ்வாறு கூறலாம். அதாவது அதாவது சீஸ்பேர் எனப்படுகின்ற போர் நிறுத்தம் என்பது தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றதா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் போர் நிறுத்தத்தின் ஒரு அங்கம் லெபனானில் அங்கே சண்டை நடைபெற முடியாது. எனவே போர் நிறுத்தம் என்பது சிதைவுற்றிருக்கின்றது என்கின்ற உண்மையை ஏற்க வேண்டும். அதற்குரிய காரணம் என்று பார்த்தால் அமெரிக்காவின் அணி
அல்லது அலைஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற அமெரிக்காவுடன் சண்டையில் ஈடுபட்ட இஸ்ரேல் தான் அதற்குரிய காரணம். எனவே இப்பொழுது இஸ்ரேல் மீதான அந்த ஒரு கண்டனம் என்பது அமெரிக்கா மீதான கண்டனமாக வெளியிடப்படுகின்றது. இது நேரடியாகவே இஸ்ரேல் மீதான கண்டனமாக இல்லாமல் அமெரிக்கா மீதான கண்டனமாக வெளியிடப்படுகின்றது. அதனைத்தான் இப்பொழுது அமெரிக்கா கூட ஒரு திருத்துவதற்கான முயற்சியாக இந்த இஸ்ரேல் மீதான தனது கண்டனத்தை வெளியிட்டு வருகின்றது. குறிப்பாக ஒரு இப்பொழுது அதாவது பிந்தி கிடைத்த அந்த செய்திகளின் ஒரு அங்கமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உறுதியாக கூறிவிட்டது, இந்த ஒப்பந்தம் இப்படித்தான் இருக்கும், இதன்படி இருப்பதற்கான நடைமுறைகளை பார்க்கலாம், நாங்கள் 60 நாட்களுக்கு ஏதாவது செய்ய மாற்றங்கள் இருந்தால் செய்வோமா என்று பார்ப்பது. அதைவிட இஸ்ரேலுக்கு இப்பொழுது உள்ள தலையீடு என்னவென்றால் இந்த 300 பில்லியன்கள் மீள் கட்டுமானத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 300 பில்லியன்கள் கொடுக்கப்பட்டதில் இப்பொழுது அவர்கள் தாங்கள் கைப்பற்றிய பிரதேசங்கள் அனைத்துமே தங்களுக்கானவை என்கின்ற ஒரு கற்பனையில் இருந்த நேரத்தில் இப்பொழுது அவர்கள் அந்த பிரதேசங்களில் இருந்து விட்டு கொடுத்து வெளிவர வேண்டியதும் அந்த பிரதேசங்களில் மீண்டும் கட்டிடங்கள் முளைக்கப் போவதும் சான்றுகளாகி வருகின்றன. அந்த இடத்திற்கு மீள லெபனானியர்கள் வரப்போகின்றார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஜீரணிக்க முடியாத அல்லது நெத்தன்யாகு அரசுவால் ஜீவிதம் செய்ய முடியாத இன்றே அவர்கள் ஒரு ஆட்டம் கண்ட மிகவும் ஈடாட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட திட்டம், இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் அவதானமாக கையாள வேண்டும் என்றால் யூதர்கள் அனைவருமே இந்த போருக்கு ஆதரவானவர்கள் அல்ல, அல்லது யூதர்களில் கூட இந்த போரை எதிர்ப்பவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். மற்றது மனிதாபிமானம் உள்ள யூதர்கள் 1000 பேர், அதாவது எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சி பீடம் என்பது இந்த குரூர மனப்பான்மை உள்ள யூத அந்த அரசின் கையில் இருப்பதால் தான் இவ்வாறான நிலைமை. எனவே யூத இனத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதில் புடை போடுவது என்பது அழகான விடயம் அல்ல. இருந்த பொழுதிலும் இந்த விடயம் என்பது தற்பொழுது அவர்களுக்கு கற்பிதமாக கொடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் இப்பொழுது இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்ட விவகாரம் என்பது உலக நாடுகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். என்றால் அமெரிக்கர்கள் இந்த யூத விடயத்தில் விழிப்புறவில்லை, அனைத்து நாடுகளுமே இந்த இஸ்ரேலியர்கள் எவ்வாறு மற்ற நாடுகளை பாவிக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தில் ஒரு விழிப்பை பெற்றவையாக இருக்கின்றன. எனவே அவர்கள் மாற்றம் பெற வேண்டிய காலமாக இன்றைய தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம், தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கான காலம் என்பது வந்து கொண்டிருக்கின்றது, அது உங்களுக்கு தர வேண்டியதை தந்து கொண்டே இருக்கும். அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.